Taste the Daily. திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் இருந்து மேல்மலை கிராமங்களுக்கு அதிக அளவு அரசு பேருந்துகள் இயக்க வேண்டும் என்று பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பூம்பாறை, மன்னவனூர், பூண்டி உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட கிராமங்களுக்கு குறைந்த அளவே பேருந்துகள் இயக்கப்படுவதாகவும், மழை காரணமாக சாலைகள் குண்டும் குழியுமாக காணப்படுவதால் பேருந்துகளை இயக்க ஓட்டுநர்கள் மறுப்பதாகவும் பொதுமக்கள் வேதனை தெரிவித்தனர். எனவே நிர்வாகத்திறனற்ற ஸ்டாலின் அரசு சாலைகளை சீரமைத்து அதிக அளவில் பேருந்துகளை இயக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். பழனியிலேருந்து பிள்ளைகளை கூப்பிட்டு வந்துட்டு இருக்கு லீவுக்கு. இங்கே வந்து பஸ் இல்லை. பஸ் இப்போ வந்து எஸ்கே வண்டி போயிடுச்சு. அந்த வண்டியிலையும் ஃபுல் கூட்டம். அதுக்கடுத்து இந்த வண்டி தான். இந்த வண்டியில் ஏறி பார்த்தா டிக்கெட் அதிகமாக இருக்குது. டயர் சரியில்லை, நாங்கள் போக முடியாது, இவ்வளோ டிக்கெட்டை ஏற்றிட்டு போக முடியாதுன்றாங்க. டிரைவர் சொல்லிட்டு இருக்காரு. இப்போ வந்து அடுத்து வந்து கிளாவர வண்டி வருதுன்னா அது சின்ன வண்டி, கீழே வந்து ஃபுல்லாக வந்துடும். இங்கே இருக்கிற டிக்கெட் எதுவும் ஏற முடியாது. எங்களுக்கு பஸ் வசதி ரொம்ப கம்மி சார். நாங்கள் போக முடியாமல் தத்தளிச்சுட்டு இருக்கோம். நாங்கள் 2 மணி நேரம் நிற்கிறோம். செங்கல்பட்டு மாவட்டம் மதுராந்தகம் அருகே உள்ள நியாய விலை கடைகளில் மேற்கூரை சிமெண்ட் பூச்சு பெயர்ந்து விழுவதால் அச்சத்துடன் பொருட்களை வாங்கி செல்வதாக மக்கள் தெரிவித்தனர். மேலும் மழைநீர் கடைக்குள் விழுவதால் அரிசி, சர்க்கரை உள்ளிட்ட பொருட்கள் சேதமாவதாகவும், நகராட்சியால் கைவிடப்பட்ட கட்டிடத்தில் செயல்பட்டு வரும் நியாய விலை கடைகளை வேறு இடத்திற்கு மாற்ற வேண்டும் அல்லது இடித்துவிட்டு புதிய கட்டிடம் கட்டித்தர வேண்டும் என்று விடியா திமுக அரசை பொதுமக்கள் வலியுறுத்தியுள்ளனர். விழுப்புரம் மாவட்டம் செஞ்சி அருகே உள்ள சர்க்கரை ஆலையில் பாய்லர் வெடித்ததில் இளைஞர் பரிதாபமாக உயிரிழந்தார். செம்மேடு கிராமத்தில் இயங்கி வரும் ராஜஸ்ரீ சர்க்கரை ஆலையில் 25 வயதான புருஷோத்தமன் என்பவர் ஆபரேட்டராக பணியாற்றி வந்தார். இந்நிலையில் வெள்ளிக்கிழமை வழக்கம் போல புருஷோத்தமன் பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த போது சர்க்கரை பாகு செல்லும் இரும்பின் குழாயில் மேல்பாகம் வெடித்ததில் சம்பவ இடத்திலேயே அவர் உடல் சிதறி உயிரிழந்தார். சென்னை ஆழ்வார்பேட்டை டிடிகே சாலையில் உள்ள உணவகம் மற்றும் அதன் அலுவலகத்தில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை செய்தனர். சட்டவிரோத பண பரிமாற்றம் நடைபெற்றதாக வந்த புகாரின் அடிப்படையில் அமலாக்கத்துறை அதிகாரிகள் 5 பேர் சோதனையில் ஈடுபட்டனர். இதேபோல் உணவகத்தின் உரிமையாளருக்கு தொடர்புடைய இடங்களிலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை மேற்கொண்டனர். மதுரை ஆணையூர் முத்துநகர் பகுதியில் மது போதையில் மனைவியுடன் சண்டையிட்ட போது தவறி கீழே விழுந்த கூலி தொழிலாளி மீது கத்திரிக்கோள் குத்தி உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. படுகாயமடைந்த கூலி தொழிலாளி கண்ணன் மருத்துவமனைக்கு செல்லும் வழியிலேயே உயிரிழந்தார். அதிமுக ஆட்சியில் மதுவால் இளம் விதவைகள் அதிகரித்து விட்டதாக பேசிய கனிமொழி, தன் அண்ணன் ஆட்சியில் மதுவால் நடக்கும் மரணங்களுக்கு என்ன பதில் சொல்லப் போகிறார் என பெண்கள் கேள்வி எழுப்பியுள்ளனர். நெல்லை மாவட்டம் திசையன்விளை உலக இரட்சகர் திருத்தலத்தின் 141வது பெருவிழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் பங்கு தந்தையர்களை வான வேடிக்கை மற்றும் மேலதாளங்கள் முழங்க ஊர்வலமாக அழைத்து வந்தனர். இதைத் தொடர்ந்து கொடியேற்றப்பட்டதும் இந்நிகழ்ச்சியில் ஏராளமான கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர்.